இந்த படம் ஒரு காமெடி படம். காமெடி படத்தில் கொண்டு வந்து சீமான் அவர் நடிக்க வைக்கிறது, அதுக்கு இவரும் போய் நடிக்கிறது. இந்த படத்தில் அந்த ஹீரோயின் சொல்லும், லைக்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? லைக் வாங்குறத விட வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது தமிழ் தேசிய கொள்கையெல்லாம் பேசி வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி டஃப்பான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக எடுக்கிற ஒரு படத்துக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் போயிட்டு நடிச்சுக்கலாம் வந்தீங்கன்னா என்ன மாதிரியான இமேஜ் வந்து உருவாகும், என்ன மாதிரியான அரசியல்? பேசிக்காக சீமான் அவர்களுடைய இமேஜை உடைக்கிற படமாக தான் இது இருக்கும். இதில் என்னதான் சீமான் நல்லவருங்கிற மாதிரி காட்டியிருந்தாலும் சீமானுடைய சீரியஸ் ஃபேஸ் வந்து டவுன் ஆகி சீமான மக்கள் வந்து ஒரு நடிகராகவும் ஒரு காமெடியான ஒரு நபராகவும் பார்ப்பதற்கு இது ஒரு வழிவகுக்கும். ஆல்ரெடி மீடியாவில் இப்போ தான் கொஞ்சம் சீரியஸ் டோனுக்கு அவரை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேர்தலில் தான். அதுக்கு முன்னாடிலாம் வேணும்னே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்குள்ளெல்லாம் நாம் தமிழர் வந்திருக்கு, நல்லா பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து நல்ல தமிழ் தேசிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து பேசுகிறாங்க, வருது. அந்த இமேஜ் வந்துட்டு இருக்கும்போது அந்த இமேஜை உடைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையாக தான் எனக்கு பர்சனலாக படுது. சீமான் அவர்களை வச்சுக்கிட்டு இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கடைசியாக ஒரு டைலாக் பேசுகிறாப்புல, ஒரு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலாக யாருக்குமே நல்ல இமேஜையும் நல்ல மைலேஜையும் கொடுக்காது. அவங்க சினிமாக்காரங்க, அவங்களோட ஹையர் பர்பஸ் என்ன? பணம் நடித்தோமா, பணம் சம்பாரிச்சோமா, அந்த பணத்தை கொஞ்சம் ரெட் ஜெயண்ட்டுக்கு பகிர்ந்து கொடுத்தோமா, அதன் மூலயமா வாழ்க்கையை வாழ்ந்தோமா, அடுத்த ரெட் ஜெயண்ட் படத்துலேயே போய் நடித்தோமான்ட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை அத்தகைய வாழ்க்கையா? தானாக வாண்டடாக போய் வண்டியில் ஏறிட்டு அசிங்கப்பட்டு வர்றதுக்கெலாம் நம்ம வந்து பணப்பட முடியாது. அதில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா பல பேர் இருக்கான் படத்தோட கேஸ்ட்டில். அவன் பேர்லாம் சொல்கிறான், அந்தளவுக்கு அவங்க முக்கியமான ஆளுகள்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒன்றுக்காகாதவங்க. அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட நடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே இவரை ட்ரால் பண்ணாங்க இத்தனைக்கும். ஆமாம், கேவலப்படுத்தி சமூக வலைதளங்களில் தமிழ் தேசிய கருத்தியலை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்களை கூடலாம் இவர் போய் நடிக்கிறதுக்கு நினைக்கும் போது ஃப்ரேம் ஷேர் பண்ணியிருக்கிறது நமக்கு உண்மையிலேயே எங்கேருந்து எங்கே போயிருக்கீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் ஃபீல் ஆகுது. ரைட், ஓகே. இப்போ இந்த கருத்தை வந்து மனசுலேருந்து சொல்லியிருக்கீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா, இல்லை அவங்களோட கருத்துனா அவங்களும் ஆமோதிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த கமெண்ட்ஸில் பார்க்கலாம். ஐடிவிங் என்ன சொல்லுதோ அதான் கமெண்ட்ஸில் பார்க்க முடியும். இப்போ எல்லாம் ஐடிவிங் தான் கமெண்ட் போட்டுட்ருக்கு, மக்கள்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. உட்காந்து ஐடிவிங் வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே காலத்தை ஓட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்து கிரெடிபிளாக இருக்க போதுன்னு தெரியல. இது உண்மையாக சொல்கிறேன், தமிழ் தேசியத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருத்தன், தலைவரை பார்த்து தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்த ஒருத்தனுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெறுப்பு உணர்வை ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தலை அப்படின்னா ஐ டோன்ட் நோ அது என்ன கூட்டம்னு எனக்கு தெரியல.